எஸ் மிஸ்ஸஸ் நிஷா. சொந்த ஊரே உங்களுக்கு சென்னையா? காலையில் சஹருக்கு எந்த உடனே முதல்ல என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னைய கேட்குறீங்களா? ஆமாம், உங்களை தான். நீங்கள் தானே இருக்கீங்க பேசிட்டு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது சமைக்கிற வேண்டிய இருந்தால் சமைச்சிட்டு, சமையல் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, டீ காஃபி கேட்குறவங்களுக்கெல்லாம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் அந்த டைமில் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தஹஜத் தொழுவேன். தொழுதுட்டு சஹர் வச்சுட்டு. ஏன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேள்வி நான் கேட்டால் பதில் நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் சொல்லிட்டு தானே இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு மணிக்கு 3 மணிக்குலாம் எந்திரிச்சு சமையல்லாம் பண்ணுவேன். சில டைம்லாம் நைட்டு லேட் ஆயிடுச்சுன்னா இந்த குட்டி பொண்ணு பாருங்கள் தேடி வந்துச்சு. செல்ல குட்டிமா. அது ஓகே. இங்கே நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. சொன்னேன் தானே. காலையில் சஹருக்கு எந்த உடனே முதல்ல என்ன செய்வீங்க? அதான் சொன்னேனே. எந்தன்னு என்ன பண்ணணும்? கரெக்டு. தஹஜ் சொன்னீங்களே, அதுதான். என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது கேட்டேன். ஓகே, ரைட்டு. ஆமாம், எல்லாம் எடுத்து வச்சுட்டு தஹஜத் தொழுவேன். தஹஜத் முக்கியமாக தொழுகணும், அப்படி தானே? 4 ரக்காயத்து முதல்ல தூங்கி எழுந்து அதுக்கப்புறம்தான். என்னது? தூங்கி எழுந்ததுக்கப்புறம்தான். பூனைக்கு இந்த மாதிரி பேன் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பூனைக்கு எத்தனை பூனை வச்சுருக்கீங்க? முதல்ல தூங்கி எழுந்து அப்புறம்தான் மிச்சம்தான் பண்ணுவேன். என்னது பண்ணுவீங்க? சாப்பிட்டியா தங்கம்?